எடி அனு அனு இங்க வா, கீழே வா, இறங்கி சாப்பிடலையோ நீ? வந்ததுல இருந்து மேலேயே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்னதான் பண்றேன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா, வர வர போற போக்கு சரியில்லை பாத்துக்கோ. எவ்வளவு நேரம் கத்துக்கிட்டு இருக்கேன், என்னதான் பண்ணுகிறான்னு ஒண்ணும் புரியல. ஆமா, என்னதான் நினப்புல வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஒண்ணும் புரியல. இங்க பாரு, கண்ட ஆசையும் மனசுல வளர்த்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கடைசியில நடு ரோட்ல தான் திரியணும். ஆமா, பைத்தியக்காரியா, சொல்லுறத புரிஞ்சு நடந்துக்கோ. எனக்கு சாப்பிட வேண்டாம், வீடு. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து சாப்பிடுறேன். ஏமா இப்படி என்ன பாடப்படுத்துற நீ போட்டி? வேண்டானா விட. இப்ப என்ன, நான் சாவ போறேன் சாப்பிடாம கிடந்து. இந்த வாய் கொழுப்புல என்கிட்ட வேண்டாம். ஆமா, வந்தன்னு வச்சுக்கோ, சீவ கட்டி எடுத்து சீவிதம் பார்த்துக்கோ. ஆளையும் மண்டையும் வரேன் வந்திருக்கா எனக்குன்னு சொல்லிட்டு. இல்லைங்கன்னா அங்கன இங்கன அம்மா பேச்ச சொல்லு கேட்டு நடக்குதுங்க. இங்கன்னா அப்படியா இருக்கு? எல்லாம் என் தலை எழுத்து. என்னத்த பண்ணுறது? எல்லாம் அந்த மனுஷன் பாதிலேயே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. போகும் போது என்னையும் கூட சேர்த்து கூட்டிட்டு போயிருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும் உனக்கு, யாரும் இல்லாம. எடி, இப்ப நீ இறங்கி வரியா இல்ல நான் மேல வரட்டா? வந்தன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காதா? அந்த பையனை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டானா அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? உனக்கு தேவைன்னா அவனை தேடி வருவான். ஏன் இப்படி பண்றீ? எங்க அம்மா பாரு எப்படி எல்லாம் சொல்றா. ஏன் இப்படிலாம் பண்றீங்க நீங்க? எடி, இப்ப கீழே இறங்கி வரியா இல்ல நான் வரட்டா? வந்தன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். தேவையில்லாததெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தவ அவ்வளவுதான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. உன் மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா நீ? சொல்லு. அந்த பிள்ளைய போட்டு இப்படி பாடப்படுத்திக்கிட்டு இருக்கே எதுக்கு? காலையில இருந்து அந்த பிள்ளைய நிம்மதியா இருக்க விடுறியா நீ? இவ என்ன நடந்துச்சுன்னு காலையில இருந்து நீ குதிச்சுக்கிட்டு இருக்கா? சொல்லு, என்கிட்ட சொல்லுன்னு. முத்துமாரி, இல்ல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? சொல்லு. இல்ல வேண்டாமா, உன் பொண்ணு நீயே தான் வச்சுக்க போறியா? கல்யாணம் பண்ணி கொடுக்காம பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கியாம என்ன? பிள்ளை காலையிலேயே வந்து அங்க நின்று அழுதுகிட்டு இருக்கு. எனக்கு மட்டும் என்ன முத்துமாரி, வேண்டுதெல்லாம் என் பிள்ளைய போட்டு இப்படி கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி ஊர்ல எத்தனை பேர் என்ன மாதிரி சொல்றாளுங்க தெரியுமா? இந்த கல்யாணம் நடக்காது, பணத்துக்காட்டி அம்மையும் அவ்வளவு ஆசைப்பட்டு அந்த பையனை இப்படி பண்ணிருக்காளுங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் பொறுமையா தானே இருக்கேன். காலையில நின்று அவன் கூட வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்கா, பூ வச்சிருக்கா, பட்டு கட்டி இருக்கா, என்ன பண்ணிருக்கு சொல்லி எந்த முறையில நின்று பேசிக்கிட்டு இருக்கா. 4 பேர் என்ன வார்த்தை பேசுறாளுங்க தெரியுமா உனக்கு? அப்ப அந்த 4 பேர் கண்டிதான் நீ உன் மொபைல வளர்ச்சி எத்தனை நாள் பாத்துக்கிட்டியா? சொல்லுத, வாயை திறந்து சொல்லு. முத்துமாரி, என்னையா இப்படி கேட்டுட்ட நீயே? பின்ன என்னதான் மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு சொல்ல. கொஞ்சம் எனக்கு ஓவராட்டம் பேசிட்டு இருக்கா. வேணுங்கிற வேணாங்கிற அந்த பிள்ளை மனசுல ஆசையை வளர்த்துட்டு இப்போ வேண்டாம் பேசாத பழகாதன்னா என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கா? முத்துமாரி, நம்ம தகுதி என்ன அவங்க தகுதி என்ன? நம்ம பிள்ளை நம்ம தானே பாத்துக்கணும். எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுட்டு கடைசியில எதுவுமே நடக்கலன்றப்போ இவ இங்க உட்காந்து இப்படித்தானே அழுதுகிட்டு இருப்பா. இப்பமாச்சும் பரவாயில்ல, அழுகையோட முடிஞ்சிடும். அப்போ ஏதாச்சும் நடக்க கூடாதுன்னு நடந்தா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி எனக்காண்டி யாரு இருக்கா? அப்ப நானும் போய் சாவ வேண்டியதா? அப்படிலாம் விட்டுற மாட்டேன். ஆமா, ஏமா தாயே இந்த சைடு வா, இடிச்சு இடிச்சு நீயே செத்துறாத. என்ன வித முத்துமாரி, என் பிள்ளையே என்ன தப்பா நினைக்கி. நீயும் இத்தனை நாள் என் பிள்ளை மாதிரி தான் உன்னைய வளர்த்தேன். நீயும் என்ன புரிஞ்சுக்கல. இனிமே நான் இருந்து என்ன பிரயோஜனம் சொல்லு? எம்மா அழுவாதம்மா. எம்மா நீ இல்லது எனக்கு யாருமா இருக்கா? எனக்கு யாருமே வேண்டாம். நான் உங்ககிட்ட இருந்தேன். எம்மா அழுவாதம்மா. யாமா இப்பெல்லாம் பண்றா? உனக்கு அவங்கள பிடிக்கலையா? சொல்லுமா எம்மா, சொல்லுமா. எம்மாக்கு அழுவாதட்டி என் தங்கமே, அழுவாதம்மா. அம்மா இங்க பாருங்கம்மா, கவலைப்படாதீங்க. எங்க வீட்டு சைடு ஒன்னும் அந்த அளவுக்கு மோசமாலாம் யாரும் நடந்துக்க மாட்டாங்க. அன்னைக்கு தானே வந்து நாங்க எல்லாரும் தட்டு மாத்திட்டு போனோம், உங்ககிட்ட சம்மதம் கேட்டோம்ல. எங்க பாட்டி என் கல்யாணம் முடியட்டும் அப்படின்றதுனாலதான் பொறுமையா இருக்காங்க. இன்னைக்கு வேணா நான் போய் சொல்றேன், சரிங்களா? அவங்க கண்டிப்பா பாருங்க, நாளைக்கு இல்லைன்னா இந்த வாரத்துக்குள்ளேயே அணுக்கு பூ வைக்கிறதுக்கு வருவாங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? அணுவையும் அவனையும் சேர்ந்து கஷ்டப்படுத்துறீங்க. ஆமாத்தே, அந்த பையனை போட்டு நீ இனிமே இங்க வராதுன்னு சொல்லி வச்சிருக்கான். உன் வீட்டுக்கு மாப்பிள்ளையே வர போறவன் தானே அவன். சொல்லி வாய் தொடர்ந்து பேசு. ஏன் அப்படியே அமைதியா உட்காந்து அழுதுகிட்டு இருக்கவ? சொல்லத்த. மாப்பிள்ளைய பார்த்து இப்படி எல்லாம் பேசினா நாளை பின்ன உன் வீட்டுல வந்து எப்படி இருப்பான் அந்த பையன்? சொல்லி ஒரு பின்ன தானே வச்சிருக்க. வேண்டாம் மாப்பிள்ளை வேண்டான்னு சொன்னா அவனும் போவாதுன்னு சொல்லிட்டா இனிமே உன் பொண்ணு உன் வீட்டுக்கே வராது. ஆமா முத்துமாரி, பின்ன என்னத்தே, அணுவ கல்யாணம் பண்ணி அவனுக்கு கொடுத்துட்டேன்னு வச்சுப்போம். சரி, அதுக்கப்புறம் இவங்க இப்படி எல்லாம் பேசினவங்க தானே நம்மள எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு நீயும் போக கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா? சொல்லு. உன் பிள்ளைய தேடி நீ போயிட்டாங்கன்னா சோத்துக்கு கிடப்பியா? உனக்கு வீரப்பு ரோசம் எதுவுமே இல்லையா? அப்ப நீ உன் பிள்ளையும் பிரிஞ்சிருப்பீங்களா? இங்க பாரத்தை எது பேசுறோமோ பேசுறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசணும். உனக்கு தெரியாது முத்துமாரி, ரோட்ல நின்று அவளுங்க என்னமா பேச்சு பேசிக்கிட்டு இருக்காளுங்க தெரியுமா? பணத்துக்காண்டி ஆசைப்பட்டுதான் நான் இவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கேன், இல்லன்னா என் பிள்ளைய யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படி இப்படின்னு பேசுறான். எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இவகிட்ட சொன்னா புரிஞ்சுக்கவா செய்யறா?
சரி அவங்க என்ன ரோட்ல நின்று பேசணும்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதாச்சும் அந்த பையன் வீட்டுக்கு போயிருக்கான், அப்ப பாத்துருக்கான் அனு நின்னுக்கணுன்னு. சரி பேசிட்டு போவோமேன்ட்டு நின்னு இருக்கான். ஆனா ஊர்ல 1008 பேசத்தான் செய்வாங்க. அதுக்கு என்ன பண்றது சொல்லு. அவங்களுக்காண்டி நம்ம வாழ முடியாது, நம்மளுக்காண்டி தான் நம்ம வாழணும். நானே எடுத்துக்கோங்க, பிரியாவை கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல சொல்லும் போது முதல் வார்த்தை இதுதான் எங்க அம்மா சொன்னாங்க. பணத்துக்காண்டி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்றோம்னு சொல்லுவாங்க, ஐயா வேண்டான்னு சொல்லி. அப்படி நினைச்சிருந்தா நானும் பிரியாவும் சேர்ந்துக்க முடியுமா? முத்துமாரி, உன்னோடது வேற, இவளோடது வேறயா? எல்லாம் ஒண்ணுதான் தே. நீ வேற வேறன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை தாண்டி வாழணும்னு நினைக்காதே, அவ்வளவுதான் சொல்லுவேன். உன் பிள்ளை உனக்கு வேணும்னா நீ தான் பார்த்து இருந்து புரிஞ்சு நடந்துக்கணும். அந்த பையன் கிட்ட இப்படி பேசியிருக்கியே, அந்த பையன் நாளை பின்ன வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான், என்ன பண்ணுவா சொல்லு? உன் பிள்ளை வேற ஒருத்தனை கல்யாணம் முடிக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ நீ மனசுல? எவனையும் கல்யாணம் முடிக்க மாட்டா இவ. ஆமா ஏடி, அம்மைய விட அந்த பையன் தான் உனக்கு முக்கியமா இருக்கா? அம்மா வேண்டாமா? ஏம்மா, அப்படியெல்லாம் இல்ல. நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். அவ எனக்கு வேண்டாம். நான் உன் கூட இருந்துறேன் போதுமா? எப்பவுமே நீதான் எனக்கு முக்கியம். அம்மையும் மௌனம் இதே மாதிரி நீ வேண்டாம் நான் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இதே மாதிரி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம உன் பொண்ணு நீயே உன் வீட்டுல வச்சுக்க வேண்டியதான். அவ்வளவுதான் சொல்ல முடியும். பார்த்து இருந்து புரிஞ்சு நடந்துக்கோத்தே. ஏம்மா, நீ கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன். யாமா இப்பெல்லாம் பண்றா? நமக்கா தெரியாம பண்ணிட்டேன்டி. அம்மா அழுவாதீங்க. அத்தை சரி அழுகாத விடு, நடந்தது நடந்து போச்சு. அவங்க வீட்டுல பேசுவோம், நம்ம வேணா போயிட்டு. வேற என்ன பண்ணுறது? சரியா? அம்மா நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் எங்க வீட்டுக்கு போறல, எங்க அம்மா கிட்ட சொல்லி பேச வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் எங்க பாட்டி கிட்ட சொல்றேன், சரிங்களா? உங்க வருத்தம் எனக்கு புரியுது, இல்லைன்னு சொல்லல. அதுக்காண்டி இவங்களை பேச வேண்டாம்னு சொல்லாதீங்கம்மா. நாளை பின்ன கல்யாணம் ஆயிக்கனாலும் இந்த பிரச்சனை அவங்க மனசுல உறுத்திக்கிட்டே தானே இருக்கும். அம்மா காண்டி அவ என்ன வேண்டான்னு சொல்லிட்டான், அவன் மனசுலயும் உறுத்தும். இவன் என்ன நம்ம கிட்ட பேசாம போயிட்டான் இந்த சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ மனசுலயும் தோணும்லம்மா. அவங்க 2 பேர் விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கம்மா. பெரியவங்க எல்லாம் பேசி முடிச்சு வைங்க நல்லபடியா. அதுக்காண்டி தானம்மா நானும் இவ்வளவு பாடுபடுறேன். என் பிள்ளை நல்லா இருந்தா வேண்டானா சொல்ல போறேன்னு சொல்லி எனக்கே இருக்கிறது ஒத்தைக்காண்டி ஒத்த பிள்ளை. அந்த பிள்ளை வாழ்க்கை நல்லா இருக்கணும், ஊர் வாயில விழக்கூடாதுன்னு தான் பாக்கேன். கண்டவளும் கண்ட மாதிரி பேசுறா. எத்தனை நாளைக்கு காது கொடுத்து கேட்க முடியும் சொல்லி? கேட்டும் கேட்காமையும் அவளுங்க அங்க பேசிக்கிட்டு இருந்தா நான் இப்படி கேட்காத மாதிரி போகிறது. சரி அதையே பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல, சரியா? இப்போதைக்கு விடுவோம். இந்த வாரத்துல அவங்களா வந்து பேசுறாங்களான்னு பாப்போம், இல்லன்னா நம்ம போய் பேசுவோம், சரியா? சரி அத்தை, வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். நானும் பிரியாவும் மறு வீட்டுக்கு போறோம், உங்க வீட்டுக்கு. சரிங்களா? போயிட்டு வரோம். சரியா? பாத்து இருந்து போயிட்டு வா. பிள்ளைங்க முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கு. ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு கொடுக்காம வந்த உடனே உட்கார வச்சு அழுதுகிட்டு இருக்கேன். 2 நிமிஷம் உட்காருங்கயா, ஒரு காப்பி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு போங்கயா. இல்லத்த ஏற்கனவே நேரமாச்சு. சரி அனு காலையில சோகமா இருந்தாலே வந்துட்டு போவோம் தான் வந்தேன், சரிங்களா? நாங்க அப்படியே போயிட்டு வரோம். ஏங்க, என்ன பிரியா? அனுவையும் நம்ம கூட கூட்டிட்டு போவோமா? அனுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. அழுதுகிட்டே இருக்காங்க. அங்க வந்து எங்க பாட்டி எல்லாம் இருப்பாங்க, நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அனுக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல, என்ன சொல்றீங்க? நானே அதான் நினைச்சிட்டு வந்தேன், அதையும் மறந்துட்டேன் நானு. ஏத்தே நீ ஒன்னும் கவலைப்படாத, அனுவை நல்லபடியா கூட்டிட்டு வரேன், சரியா? நான் கூட்டிட்டு போட்டுமா? முத்து மாதிரி அது வந்து நீங்களே மறு வீட்டுக்கு போறீங்க, இவளையும் சேர்த்து எதுக்கு? அங்கன்னு அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் சொல்லிடக்கூடாதுல்ல. அம்மா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அனுக்கு விருப்பம்னா கூட்டிட்டு போறோம், உங்களுக்கு விருப்பம்னா சொல்லுங்க, இல்லன்னா வேண்டாம். நானும் உங்க பொண்ணு மாதிரி தானம்மா, என்ன நம்பி அனுப்பி விடுங்க. உங்க பொண்ணு பத்திரமா தான் கூட்டிட்டு வருவேன், ஏதோ தொலைச்சிட்டுலாம் வந்துட மாட்டேன், சரிங்களா? மறு வீட்டுக்கு போறீங்க, உங்க கூட எப்படி அனுப்பி வைக்கிறது தான் யோசனையா இருக்கு. கூட்டிட்டு போறேன். சரியா? அனு அவங்க கூட போயிட்டு வரியா? ஓகே சொல்லு. ஓகே சொல்லு. ஓகே சொல்லுங்க. போயிட்டு வரேன். சரி போ, துணியெல்லாம் எடுத்துட்டு வா. முத்துமாரி, என்னத்த சொல்லுங்க. பிள்ளைய போட்டு ரொம்ப திட்டிட்டேன், காத்திருந்து சூதானமா பாத்துக்கோ. யாரும் எதுவும் சொல்ல விட்டுறாதையா. பிரியா உன்னை நம்பிதான் அனுப்புறமா, யாரும் எதுவும் சொல்லிடாம. எங்க வீட்டுக்கு தானே போறோம், யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்கம்மா. சரி, ஒரு காப்பி மட்டும் போட்டு எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு போங்களேன். சரி அத்தை. பேசி கூட்டிட்டு போறதுக்குள்ள எம்மா எப்படிதான் அனுல எங்க அத்தை கிட்ட குப்பை கொட்டுறானே தெரியல, மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கான். சரி விடுங்க, அவங்களுக்கும் பயமா இருக்கும்ல. எங்க வீட்லயும் எதுவுமே வந்து பேசல இன்னும், போயிட்டு பேசுவோம் என்னன்னு. என்ன சரி? இவங்க கல்யாணத்தை எப்படி வீட்டுல பேசுறது? அன்னைக்கு வர ரேஷ்மா சொன்னா அவங்க அம்மைக்கு விருப்பமே இல்லாம ஏதோ நடிச்சுக்கிட்டு இருக்கானே, எப்படி இதை கன்ஃபார்ம் பண்றது? சரி, முருகனை கூப்பிட்டுட்டு எல்லாரும் எங்க இருக்காங்கன்னு கேட்போம். முருகன், முருகன். அம்மா சொல்லுங்கம்மா, ஏதாச்சும் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். எல்லாரும் எங்க இருக்காங்க? ஆளையே காங்கல, மேலதான் வருவாங்க எல்லாரும் ஃப்ரீயா இருந்தா. எல்லாரும் வேலையாலே இருக்காங்க. இல்லம்மா, ஐயா இப்பதான் வந்தாரு, ரகு ஐயாவும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, எல்லாம் ஹால்ல இருக்காங்கம்மா. அப்படியா? சரி. அப்பா என்னாச்சு, டயர்டா இருக்கீங்களா நீங்க இன்னைக்கு? எப்பவுமே இப்படி வந்து படுக்க மாட்டீங்க, இன்னைக்கு இப்படி படுத்திருக்கீங்க, என்னாச்சுப்பா? ஏதாச்சும் உடம்புக்கு எதனா முடியலையா? ஹாஸ்பிட்டலுக்கு எதனா போகுமா? என்னாச்சு? நான் ஏமா ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், என் வீட்லயே ஒரு டாக்டர் இருக்கான். நல்ல கேள்வி கேக்குறீ நீ. அப்பா நானும் டாக்டர் தான்.
சொன்னாதான் ஞாபகம் வருது ரேஷ்மா. அப்பா ஏங்க பிள்ளைய போட்டு இப்படி பண்றீங்க நீங்க? பின்ன என்ன, எப்போ டாக்டர் முடிச்சாலும் அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். அவன் புருஷன் கூட சேர்ந்து வேலைக்கு போலாம். அவன் பிசினஸ் பிசினஸ்னு அலையறான், இவன் வீடு வீடுன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு நாளும் போயிட்டு டாக்டர் வேலையை பார்த்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. எல்லாம் நீங்க பண்ண வேலைதான். இவனுக்கு மட்டும் என்ன, டாக்டர் முடிஞ்ச உடனேவா கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இவன் 2 வருஷம் 3 வருஷம் நல்லா ஒர்க் பண்ணா, அதனால ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுத்தீங்க. என்ன காலேஜ் முடிச்ச உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க. எல்லாம் நீங்க தான். சரி சரி, என்னாச்சு ரகு? இதுக்கு எதனா சொல்லியிருப்பானே, அமைதியா இருக்கான். என்னாச்சுமா? ஒன்னும் இல்லப்பா. எங்க ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா சாப்பிட? இல்லம்மா வேண்டாம். ரகு ஐயா சாப்பிடாம ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? எதுவும் தேவையில்லை. என்னப்பா உடம்புக்கு எதனா பண்ணுதா? என்னாச்சு? ஏன் இப்படியே இருக்கீங்க சோகமா வந்ததுல இருந்து? கொஞ்ச நேரம் அமைதியா இருமா, சும்மா நொய்யு நொயின்னு பேசிக்கிட்டு இருக்காம போ. அப்படி ரகு, அம்மா கிட்ட ஏன் இப்படிலாம் பேசுற? எல்லாத்துக்கும் காரணம் பொண்டாட்டி தான். வாமா வந்து உட்காரு. என்னம்மா புதுசா இப்படி எல்லாம் வந்து பேசிட்டு இருக்க? அவன் தான் வினோதமா நடந்துக்கிறான்னு பார்த்தா உன் பேச்சும் வினோதமா இருக்கு. என்னாச்சு? வீட்டுல என்னதான் நடக்குது? தாட்சாயினி. ஏங்க எனக்கே ஒண்ணுமே புரியல, நீங்க வேற. தெரியாதா தாட்சாயினி உனக்கு? அத்தை என்ன பண்ணன்னு சொல்லுங்க, அப்பதானே தெரியும். இப்படி நீங்க ஒண்ணுமே புரியாத மாதிரி கேட்டா எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தை. அது வந்து ரகு. பாட்டி யாரும் எதுவும் பேச வேண்டாம், விட்டுருங்க. ரகு விட்டுருங்கன்னு சொன்னேன். ரேஷ்மா என்னாச்சு? அப்பா, உங்க பையன் ஏன் இப்படி அமைதியா இருக்கான் தெரியுமா? ரேஷ்மா. இவன் கிடக்கான், நான் சொல்றேன்ப்பா. ரகு அமைதியா இரு கொஞ்ச நேரம். அப்பா, இவன் இன்னைக்கு அந்த பிள்ளைய பார்க்க போயிருக்கான் எதர்ச்சியா. அவங்க வீட்டு வாசல்ல நின்று பேசிட்டு இருக்கும் போது ஊர்ல இருக்கிறவங்க யாரும் ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. அதனால அவங்க அம்மா இனிமே இங்க வராதீங்க, இனிமே பூவை வைக்கல பட்டம் கட்டல எதுவுமே பண்ணாம இப்படி வந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தா யாராச்சும் எதுவும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனை சொல்லியிருக்காங்க. அந்த பிள்ளையும் அவங்க அம்மா பேச்சு கேட்டு அப்படியே அமைதியா போயிருக்கும் போல. அதான் இவனுக்கு கோவம், இங்க வந்து நம்ம கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுறான். நீ பாத்தியோ? பிரியா இப்பதான் சொன்னான். அப்படியாமா? அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட அந்த பிள்ளை சத்தம் போட்டு ஃபோன் பண்ணிருக்கு. ஆனா இவன் ஃபோனே எடுக்கல. அந்த பிள்ளை அதுக்கப்புறம் பிரியா கிட்ட வந்து சொல்லி ஃபோன் பண்ண சொன்னதுக்கு இவன் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருக்கான். இவன் ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத்தனை நாள் இவன் தானே அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் அந்த பிள்ளை பின்னாடி. இப்போ ஓகே சொன்ன உடனே இவன் அலைய விடுறான்னு நினைக்கேன். இந்த ஆம்பளைங்களே அப்படித்தான் போலப்பா. என்னப்பா? நானும் அவ்வளவுதாமா. என்கிட்டயே என்ன பத்தி சொல்றியே, எப்படிமா நீ? தெரியாம சொல்லிட்டான்ப்பா. ரகு இது என்ன பழக்கம்? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. ரகு என்னதான் இருந்தாலும் அது உன்னை நம்பி வந்த பிள்ளைலையா, இப்படி அந்த பிள்ளைய நீ கஷ்டப்படுத்தலாமா? போய் அந்த பிள்ளைய பார்த்து சமாதானப்படுத்திட்டு வா, இல்லையாச்சும் போன் ஆச்சு பண்ணி பேசு. ஏன் பிள்ளை போயிட்டு போன் பண்ணி பேசணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. ஆமா, ஒண்ணும் இல்லாதவங்களுக்கு இவ்வளவு வீராப்பு சூறாப்பு எல்லாம் இருக்கும்போது எல்லாம் இருக்கிற நாங்க எங்களுக்கு எவ்வளவு இருக்கும்? தாட்சாயினி எத்தே, இந்த விஷயத்துல நீங்க சும்மா இருங்க. ஆமா, யாரும் யாரையும் குறை சொல்ல வேண்டாம். ரகு அந்தால போமா. பாத்தீங்களாங்க எவ்வளவு மனசு நோகடிச்சு அனுப்பியிருக்காளுங்க. இதுக்குதான் சொன்னேன் அந்த வீட்டு சம்மதமே வேணான்னு சொல்லி. நீங்க கேட்டீங்களா? அது பிரச்சனை இல்ல தாட்சாயினி, இப்போ சரியா? நீ தான் பிரச்சனை. நான் என்ன பண்ணேன்? பிரியா கல்யாணத்துல என்ன பண்ண? எத்தே, நான் எதுவுமே பண்ணல. எதுவுமே பண்ணலையா? ஆமா தாட்சாயினி உண்மையாதாங்க. அதான் பிரியாக்கு நல்லபடியா கல்யாணமே ஆயிட்டே. நான் பிரியா கல்யாணத்துல என்ன பண்ணதான் கேட்டேன். பிரியா கல்யாணத்துக்கு என்ன பண்ணன்னு கேட்கல நானு. முதல்ல கேள்வியை புரிஞ்சுக்கோ சரியா? ஊர்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்க? அவளை நான் கல்யாணம் பண்ணி என் மருமவளை என் வீட்டுல நடை ஏத்த மாட்டேன்னு சொல்லியா நீ? ரகு அம்மா என்கிட்ட பேசாதம்மா நீ. அதனாலதான் பிள்ளை கோவமா இருக்கான். ரகு வேண்டாம். ஐயா யாரு மேலயும் எனக்கு கோவம் இல்லப்பா. இங்க பாருங்க, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னா எனக்கு தெரியாது. முதல்ல போயிட்டு அந்த வீட்டுல அந்த அம்மா கிட்ட பார்த்து இல்ல போன்ல பேசியோ, நாளைக்கு இல்லைன்னா 2 நாள் கழிச்சு செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் வருது பூ வைக்க வரேன்னு சொல்லிட்டு வாங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏமா அவசர அவசரமா பண்ண மாதிரி இருக்கும்லாமா எல்லாத்தையும்? இல்ல இங்க பாரு, சாமியார் கிட்ட எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். நல்ல நாள் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா வெள்ளிக்கிழமை 2 நாள்ல பூ வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம செவ்வாய்க்கிழமை போயிட்டு பூவை வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டு கட்டுறது 1 மாசத்துலயோ இல்ல 15 நாள்ல என்னமோ ஏதோ பார்த்துட்டு கல்யாணத்தை சீக்கிரம் முடிக்கிற வேலையை பார்ப்போம். என்ன சொல்றீங்க? சரிம்மா. தாட்சாயினி கல்யாணம் நடக்கிற வரைக்கும் அமைதியா இரு. சரிங்க அத்தை. ரேஷ்மா இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட எதுவுமே சொல்லல நீ? அப்பா அது எப்படிப்பா அம்மா பத்தி உங்ககிட்ட நானே வந்து தப்பா சொல்லுவேன்? என்னதான் இருந்தாலும் அது எங்க அம்மா சரியா? என்னமோ காரணம் அணுவை பிடிக்கல, ஏன்னு தெரியல. ஆனா அம்மா மத்தபடி நல்லவங்க தான். ரகு ஐயா யாரு மேலயும் எனக்கு கோவம் இல்லப்பா. எனக்கு வேலை இருக்கு, என்ன தனியா விட்டுருங்க கொஞ்ச நேரம். சரியா? ஏடி அந்த பிள்ளைகிட்ட நீ பேசனியா போன பண்ணி? நான் ஏன் பேசணும்? சம்பந்தப்பட்டவனே பேசாம இருக்கான், நான் ஏன் பேசணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? பிரியா தான் தேவையில்லாம அவளை இங்க கூட்டிட்டு வரா போல. நான்லாம் சொல்லிட்டேன் கூட்டிட்டு வராதுன்னு சொல்லி. சரி சரி, அப்ப நான் உங்க வீட்டுக்கு போயிட்டு பாப்போம். நீ வரியா? இப்படி நான் வரல பாட்டி, இந்த உட்காந்துக்கிட்டு இருக்கானே அவன் புருஷன்,
அவனை வேணா கூட்டிட்டு போ. ரகு வரியாயா, போயிட்டு வருவான். இல்ல பாட்டி, எனக்கு வேலை இருக்கு, நான் வரல. ரகு, சொல்லு. ஏம்ல இப்படி பண்ற? நான் என்ன பண்ணேன்? பிரியா சொன்னா அந்த பிள்ளை அப்படி அழுதுதான் நீ போனை வச்சிட்டியா? ம், இதெல்லாம் ஓவரா இல்லையா உனக்கு? ரகு, இப்படிலாம் பண்ணாதல்ல நீ. எனக்கு எல்லாம் தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு போ. உன் பையனையே பார்க்க மாட்டியா நீ? குழந்தை என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு சொல்லிட்டு போ. போயிட்டு குழந்தைய பாரு. ரகு, அமைதியா போன்னு சொன்னேன். அனு போட்டோவை தானே பார்த்துக்கிட்டு இருக்க, லேப்டாப்ல வேலை செய்யற மாதிரி. நீ பாத்தியா? ஆ, உன்னை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, தயவு செஞ்சு போ. ரகு, இப்படி இருக்காதல்ல. பின்ன வேற எப்படி இருக்கணும்? பேசல அந்த பிள்ளைகிட்ட, பாவம் தானே. அவளுக்கா வேணும்னா என்னை தேடி வரட்டும். ஓவரா பண்றல. பரவாயில்ல. மாமா அவங்க வீட்டுக்காண்டி உன்னை ஒதுக்கி வச்சா உனக்கு எப்படி வலிக்கும், அதே மாதிரிதான் எனக்கும். அவங்க அம்மா சொல்றாங்க, அப்படியே அமைதியா திரும்பி பார்க்காம போயிட்டா தெரியுமா? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டின்னு இல்லை, எப்பவுமே அவ அப்படிதான் பண்றா. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு கூட எனக்கு தெரியல. ரகு, ரேஷ்மா, என்னோட வலி உனக்கு புரியாது ரேஷ்மா. நான் வேலை செய்யணும், இன்னொன்னு தனியா இருக்கணும்னு நினைக்கேன். தயவு செஞ்சு இந்த ரூம்ல விட்டு போ. இது என்ன உனக்கு மட்டுமா அப்பா கட்டி வச்சாரு? எனக்கும் தான் இந்த வீடு. சரிம்மா, நானே போறேன் வீடு. சரி விடு, நானே போறேன். அந்த பிள்ளைகிட்ட போன் ஆச்சு பண்ணி பேசு, ஓவரா பண்ணாத. எல்லாம் எனக்கு தெரியும், போ. சே, உன்னை போயிட்டு அந்த பிள்ளை லவ் பண்ணுது பாரு, கல் நெஞ்சக்காரா.